ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ரொம்பவே சாஃப்டாகவும் அதே மாதிரி மேலே முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி. இப்போ நான் வந்துட்டு ஒரு 600லேருந்து 750 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை, கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக சர்க்கரை, நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது மூணையும் போட்டுட்டு நம்ம நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு செய்ய எல்லா ஐட்டமுமே சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் பரோட்டாவாக இருந்தாலும் இந்த மாதிரி பூரி நான் எதுவாக இருந்தாலும் நம்ம மாவு பிணையிறதுல தான் அதோட சாஃப்ட்னஸ் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிணைய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் கூட லைட்டாக ஊற்றி பிணைஞ்சிங்க அப்படின்னா கையில் ஒட்டாது. நான் இன்றைக்கி எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் நான் பிணைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாவு நம்ம பிசையிறது சப்பாத்தி மாவு பதத்தளவுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவே இலகி சாஃப்டாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் இருகலாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் பூரி நமக்கு வந்துட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது ஓட்டை விழுகாமல் இருக்கும். பூரி பொரிஞ்சு வரும்போது ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அது நம்மளால் சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் மேற்கொண்டு தண்ணி ஊற்றிட வேணாம். நம்ம வந்துட்டு கையோட உள்ளங்கை பகுதியில் இருக்கக்கூடிய, இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்த வச்சு தான் நல்லா நம்ம அமர்த்தி வந்துட்டு பிசையணும். இது இல்லாமல் நம்ம விரல் வச்சு பிசைஞ்சோம் சும்மா பிணைஞ்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பூரி சப்பாத்தி பரோட்டா எதுக்குமே நம்ம மாவு பிணையிறது அப்படின்னா அந்த மாதிரி தான் பிணையணும். அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே உருட்டி வச்சிடக்கூடாது. அப்படியே வரி விட்டுருக்கிறப்பவே நல்லா பிணைஞ்சு வலுவலுன்னு வரணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு நல்லா உருட்டி ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கணும். பாருங்கள், நம்ம பிணைய அப்படியே லைட்டாக சாஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக பிணைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எந்தளவுக்கு மாவு அப்படியே வலுவலுன்னு இருக்குது, பார்க்கும்போதே சாஃப்டாக தெரியும். இப்போ இதை நான் ரவை போட்டிருக்கேன், அதனால் ஒரு 10 நிமிஷம் நான் மூடி வச்சிடறேன். இப்போ நீங்கள் ஒரு வேளை ரவை சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் உடனே அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடலாம். பூரியை பொறுத்தளவுக்கு மாவு ஊறணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நமக்கு தேவையான அளவில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 4-5 உருண்டை பிடிச்சிட்டு அப்படியே நான் உங்களுக்கு தேய்ச்சி போட்டு எடுக்க ஆரம்பிக்கிறேன், அதை காமிக்கிறேன். நம்ம இதை வந்துட்டு ஒரு ஆளே செஞ்சிடலாம். இப்போ ஒரு 5-6 பூரி போட்டோம் அப்படின்னா எண்ணெயோட சூடு அப்படியே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அது சூடாகிற கேப்பில் நம்ம மறுபடியும் உருட்டி தேய்ச்சி போட ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி இந்த மாவு வந்துட்டு காயாமல் இருக்கணும். அதனால் நம்ம எந்த பாத்திரத்தில் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக மாவை வந்துட்டு நம்ம தேய்க்கணும்ல, அதுக்காக நம்ம எண்ணெய் தொட்டு தேய்க்கலாம். இப்போ மாவு தொட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஆனால் அந்த எண்ணெய் வந்துட்டு ஒரு மாதிரி கருப்பாக அந்த மாவெல்லாம் உள்ளிறங்கி வீணான மாதிரி ஆகிடும். அதனால நம்ம லைட்டாக எண்ணெயில் தொட்டு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப வந்துட்டு அடர்த்தியாக இருக்கிற மாதிரியும் தேய்க்கக்கூடாது, லேஸாக இருக்கிற மாதிரியும் தேய்க்கக்கூடாது. அது ஒரு கரெக்டாக ஒரு லெவல் பண்ணி நம்ம தேய்க்கணும். ரொம்ப லேஸாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு ஓட்டை விழுந்துடும். அதே மாதிரி மொத்தமாக தேய்ச்சோம் அப்படின்னாலும் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நமக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக திக்காக இருக்க அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி வச்சிடுறேன். இது கூட நம்ம மைதா மாவு இது பண்ணி தேய்ச்சோம் அப்படின்னா தான் நம்ம கடைங்கள்லாம் சாப்பிடுவோம்ல, அப்படியே புஃப்னு பூரி வந்துட்டு உப்பி அப்படியே நிற்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும். அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் அதில் மைதா மாவை டஸ்ட் பண்ணி தேய்ச்சி பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அதை செக் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக ஒரு மாவு பீஸ் எடுத்து போடுறேன். அது போட்டோடனே உள்ளே உட்காராமல் சட்டுன்னு நமக்கு மேலே வரணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம பூரி போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். போட்டோடனே பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே நல்லா அதுவே மேலே எலும்பி உப்பி வரும். அப்படி உங்களுக்கு இன்கேஸ் வரல அப்படின்னா லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்க அப்படின்னா நல்லா உப்பி வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் மேலே தெளித்து விடணும். அப்படி பண்ணாலும் நல்லா உப்பி வரும். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பூரியும் நம்ம போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதே மாதிரி நான் போட்டு எடுக்கிறதையும் நீங்கள் பாருங்கள். நல்லா வந்துட்டு பூரியை வேக விட்டு நம்ம எடுக்கணும். உங்களுக்கு ஒருவேளை இப்போது நீங்கள் போடுறீங்க, கரெக்டாக தான் தேய்ச்சிருக்கேன், ஆனாலும் பூரி வந்துட்டு ஓட்டை விழுகுது அப்படின்னா ஆயிலோட ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருந்து கொஞ்சம் ஆயில் ஹீட் இறங்கினே மறுபடியும் தான் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஆயில் ரொம்ப ஹீட்டானால் போதும், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கம்மி பண்ணி வச்சுட்டு போட ஆரம்பிச்சிங்கன்னா அப்படி கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா பொருளுமே சுட்டு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே மேலே உப்பி வந்திருக்குன்னு. இது லைட்டாக நான் உங்களுக்கு ஓட்டை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு காரணம் நம்ம ரவை போட்டது தான். ரவை போடாமல் பண்ணாலும் அந்த புஷ்ஷுன்னு இருக்கிறது வந்துட்டு அப்படியே அமுங்கி போயிடும் நம்ம எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே. நீங்கள் ரவை போட்டு பார்த்துனீங்கன்னா இந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் பூரி மசால் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.